கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் ஒன்லேருந்து ஒரு 20 வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்டிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து ஏடினா ஊரக வளர்ச்சி துறையிலேருந்து ஒரு 6 போஸ்டிங் கூட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்லேருந்து ஓகேவா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 3 கூட்டியிருக்காங்க. அப்புறம் கமர்ஷியல் ஏசி ஓகேவா, ஏசி டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 3 கூட்டியிருக்காங்க. 8 கூட்டியிருக்காங்க இதிலேருந்து. அதுக்கப்புறம் வந்து கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி ஓகேங்களா, டிஆர் ஓகேவா. ஸோ அதிலேருந்து ஒரு 3 போஸ்டிங் கூட்டியிருக்காங்க. மொத்தம் வந்து ஒரு 20 போஸ்டிங் வந்து கூட்டியிருக்காங்க. ஸோ அந்த 20 போஸ்டிங் வந்து நம்ம போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது தான். பட்டு அந்த 26க்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ இப்போ மொத்தம் வந்து எத்தனை வேக்கன்சி குரூப் ஒன்றில் இருக்குன்னா 46 ஓகேவா. டோட்டல் வேக்கன்சி ஆஃப் 46 வேக்கன்சி இருக்குது. பட் 46 வேக்கன்சி ஓரளவுக்கு நம்ம ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வேக்கன்சி கூடுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி கூடும் அப்படின்னு சொல்கிறது அளவுக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, வேக்கன்சி கூடுதோ குறையுதோ, ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவான ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கும். அதாவது 1000 வேக்கன்சி இருந்தாலும் நான் படிக்க தான் போகிறேன். அதே 100 வேக்கன்சி இருந்தாலும் நான் படிக்க தான் போகிறேன். எனக்கு தேவை அந்த ஒரு வேக்கன்சி. ஓகேவா? ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டோட நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி குரூப் 2க்கும் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 800லேருந்து ஒரு 1000 நான் எதிர்பார்க்குறேன். ஓகேவா? மிஞ்சி போனால் ஒரு 1000 அவ்வளோதான் வரும். ஒரு 200 போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதை தாண்டி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இப்போதைக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் படிக்கிறவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மெயின் செஷன் முடிஞ்சதும் நம்ம அடுத்து குரூப் 1 குரூப் 2 ஸோ இது ரிலேட்டடாக நம்ம முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபீட்பேக் என்னதோ கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.